பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? கடவுள் உங்களை நிச்சயமாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இன்று நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா, தன்னடக்கம். ஆவியானவருடைய கனிகளில் கடைசி கனி 9வது கனி தன்னடக்கம். இது ரொம்ப ரொம்ப தேவைங்க, எல்லாருக்கும் தேவை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே தன்னடக்கம் இல்லாத ஒரு காரணம் தாங்க. பைபிளில் பாருங்களேன், நீதிமொழிகள் 5:23, கட்டுப்பாடு தன்னடக்கம் இல்லாததால் அவர்கள் அழிந்து போவார்கள். கடவுள் தெளிவாக சொல்லிட்டார். தன்னடக்கம் இல்லை, நிறைய பேர் வாழ்க்கையில் கிடையாது. உடம்பு அட்டைக்கு கட்டுப்படுத்தணும். சிகரெட்டு பிடிக்கணும் போல தோணுதா, நான் பிடிக்க மாட்டேன், இது ஆண்டவருடைய ஆலயம், தன்னடக்கம். குடிக்கணும் போல தோணுதா, நான் குடிக்க மாட்டேன், இது ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய ஆலயம், தன்னடக்கம். கஞ்சா இன்னும் பல்வேறு போதை பழக்க வழக்கங்கள் செய்யணும் போல தோணுதா, நான் செய்ய மாட்டேன், இது ஆண்டவருடைய வாய், என்னுடைய வாய் அல்ல, தன்னடக்கம். தன்னடக்கம் எங்கு இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் இருப்பார். இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் தன்னடக்கம் இல்லை. சண்டை போன போல தோணுதா, இல்லை நான் அமைதியாக சாந்தமாக இருப்பேன், தன்னடக்கம். அடிக்கணும் போல தோணுதா, நான் அடிக்க மாட்டேன், தன்னையே அடக்கணுங்க. தன்னடக்கம் இல்லைன்னா பைபிள் சொல்லுது, தன்னடக்கம் இல்லாததால் அவர்கள் அழிந்து போவார்கள். எச்சரிக்கை பாருங்களேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தன்னடக்கம் இல்லாதால் தான் அழிஞ்சு போயிட்டாங்க. சின்ன பிரச்சனை கூட அந்த ஒரு தன்னடக்கம் இல்லாமல் பெரிய பிரச்சனையை மாறி கலவரமாக மாறி எவ்வளவோ துன்பங்கள் பாருங்கள். நீதிமொழிகள் 16:22, நகரை அடக்குபவரை விட தன்னை அடக்குபவரே சிறந்தவர். நீ போய் நகர நாட்டெல்லாம் நீ அடக்கிறத விட உன்னை அடக்கிப்பார், உன்னை அடக்கிப்பார், நீர் தான் சிறந்தவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நகரை அடக்குகிறதை விட தன்னை அடக்கிறவன் தான் ரொம்ப கடவுள் பார்வையில் சிறந்தவர். இன்னைக்கெல்லாம் தன்னடக்கம் இல்லைங்க. தன்னடக்கம் இல்லாதனால தான் சண்டை, எங்கே பாரு சண்டை, அடிதடி, வெட்டுக்குத்து. ஏன்? தன்னடக்கம் இல்லை. பேசிட்டு இருக்கும்போதே பளிச்சுன்னு அரைஞ்சிடுறாங்க, பேசிட்டு இருக்கும்போது கையை வச்சிடுறாங்க. அது ரெண்டாவது என்ன பேசுறது வார்த்தையை விட்டுறோம், தன்னடக்கம் இல்லை. தன்னடக்கம் இல்லாதவர்கள் சாத்தானை சார்ந்தவர்கள். எனக்கெல்லாம் முன்னாடி ஆரம்ப காலத்தில் கொடூரமான கோபம் வரும். 10ஆம் கிளாஸில் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், ஒரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு சின்ன போஸ்ட் கார்டை வாங்கி எழுதிட்டு, என்னை யாரும் தேட வேண்டாம், நான் சென்னைக்கு வேலைக்கு செல்கிறேன்னு எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வீட்டை விட்டு ஓடிட்டேன், 2-3 பசங்களோடு சேர்ந்து. இங்கே வீட்டில் தேடி தேடி பார்த்து வீட்டிலலாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, பையனை காணாமேன்னு. 2 நாள் கழித்து போஸ்ட் வருது, பார்த்தா என்னை தேட வேண்டாம், நான் 2 மாதம் லீவில் நான் வந்துடுவேன் அப்படின்னு எழுதி போட்டு போயிட்டேன். போனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கோபம், மூக்குக்கு மேலே பயங்கர கோபம் வரும். மற்றவங்கள போல் பேச பொசுக்குன்னு அடிச்சிருவேன், யாராக இருந்தாலும் அடிச்சிருவேன். அப்போ நான் போய் சென்னையில் மவுண்ட் ரோடுன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் வேலை, கிருஷ்ணபன் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்கிறேன். வேலை பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் மதுரைக்காரங்க, மற்றவங்க இப்போலாம் திருவண்ணாமலை, செஞ்சி, அங்கேருந்து உள்ள ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் ஒரு பக்கத்து ஊரால் சொந்த பந்தமாக இருக்காங்க. நானும் இன்னொரு அண்ணனும், நான் சிவகங்கை மாவட்டம், அவர் மதுரை. எங்கள் 2 பேரை ஒதுக்கிடுவாங்க எல்லாத்துலேயும். அப்போ நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். எனக்கு முத 10ஆம் கிளாஸில் அந்த ஹோட்டலில் என்னென்னா பாத்திரம் கழுவுற வேலை. ஒருத்தன் சோப் ஆயில் போட்டு கழுவி வச்சுருவான், அலசி அடுக்கணும். அந்த சோப்பு பினாயில் போட்டு கழுவுறவன் என்கிட்ட, அவனும் என் வயசு 10ஆம் கிளாஸ், அவனும் ஒரு லீவுக்கு தான் வந்திருக்கிறான். ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தான். ஏய் என்ன எல்லாம் நாங்கள் ஒரு ஆளுக அடித்து மூக்கை உடைச்சிடுவோம், ஆச்சா பூச்சான்னு சொல்லிகிட்டே இருந்தான். கோபம் தாங்க முடியல. எனக்கு முன்னாடி தான் அதை சோப் போட்டு கழுவிட்டே இருந்தான், அடிக்கடிக்கு போட்டுருந்தான். அதை எடுத்து கழுவணும். என்னடா சொன்னேன், என்ன சொன்ன, நீங்களாம் ஒரு ஆள் என்ன பண்ண, ஒரு கெட்ட வார்த்தை போட்டுட்டுங்க, ஒரே மிதிய வாயில் மிதிச்சதில் இந்த 2 உதரம் மொத்தமாக தெரிச்சு ஓடிடுச்சு ரத்தத்தில். அங்கனே விழுந்துட்டான். அங்கே இருந்தவன் அவ்வளோ பேரும் அதான் மூஞ்சை பார்த்தானே எல்லாரும் பயந்துட்டான். அப்படி ஒன்றுமே சொல்ல, வா 10ஆம் கிளாஸ்லேயே பாருங்களேன். அப்புறம் அப்போ வேற எங்கேயோ ஹோட்டலில் பார்த்துட்டு இருந்தார். இவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து டிஞ்சரை வச்சு தையல் போட வேண்டாம்னு
பார்த்தோம்னா நல்லா பெருசாக வீங்கி அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு வந்தான். தள்ளி நின்னான், கொஞ்சம் தள்ளி. ஊருக்காரனா பெத்த அப்பா கூட என்ன ஏப்பா அடிச்சேன்னு தான் கேட்டான். சொன்னேன், இது மாதிரி கோவப்படுத்தி தான் அடித்தேன். அதுக்கு ஏப்பா வாயில் பேச வேண்டியதானே? வாயில் என்னால் பேச முடியல, அவன் அந்தளவுக்கு மோசமாக பேசிகிட்டு இருக்கிறான். சின்ன வயசுலேருந்தே கோபம், எதற்கெடுத்தாலும் கை நீட்டி அடிக்கிறது, எந்த பொது இடம் தெரியாது. இப்படிப்பட்ட நான் ஆண்டவர்களை வந்ததுக்கு பின்பு ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன், ஏசப்பா எனக்கு தன்னடக்கத்தை தாங்கப்பா, அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறக்கூடாது, எனக்கு தன்னடக்கத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்று வரை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போவும் ஒரு அடிக்க போகிறது கிடையாது, முடிஞ்ச அளவு தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் ஒரு சில நேரங்களில் அதே மீறி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் வந்துடுது. நான் ஆண்டவர்கிட்ட அதான் கேட்குறேன், ஏசப்பா சாந்தமான மனுஷனை என்னை மாற்றுங்க, தன்னடக்கத்தை தாங்க, என் மேலே என்ன அபாண்டமாக பழி சுமத்தினாலும் என்ன சொன்னாலும் என்னையே நான் அடக்கிற ஒரு ஆற்றலை தாங்கப்பான்னு சொல்லி இன்று வரை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா தன்னடக்கம் கடவுளுக்கு பிடிக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் 25-28. கட்டுப்பாடு இல்லாத மனிதர் அரண் அழிந்த காவல் இல்லா பட்டணம். அரண்னா என்ன? அந்த வசனத்தை பாருங்க, கட்டுப்பாடு இல்லாத மனிதன் அரண் அழிந்த. அப்படின்னா எங்கே தன்னடக்கம் கட்டுப்பாடு இல்லையோ அங்கே அரண் என்ற இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். அங்கே சாத்தான் உள்ள புகுந்து குடும்பத்தை வழிநடத்துவான். உங்கள் குடும்பங்களில் தயவு செய்து கிறிஸ்துக்கள் பிரியமான தன்னடக்கத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். தன்னடக்கம் எல்லா விஷயத்திலும் தேவை, அத்தனை விஷயத்திலும் தன்னடக்கம் தேவை. தன்னடக்கம் இல்லைன்னா நம்ம அசிங்கப்பட்டு போயிடும், அவமானப்பட்டு போயிடுவோம். ரெண்டாவது, தன்னடக்கம் இல்லாத இடத்துல ஆவியானவர் ஒருபோதும் இருக்கே. அதான் சொல்கிறாரு, அரண் அழிந்த காவல் இல்லா பட்டணம். ஒரே அரண், இயேசு தான் அரண். தன்னடக்கம் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார், சாத்தான் நம்மளை ஆட்சி செய்வான். இந்த இறைச்செய்தி கேட்குற நீங்கள் ஆண்டவர்கிட்ட தன்னடக்கத்தை கேளுங்க. அவசரப்பட்டு புருஷனையோ பொண்டாட்டியோ பிள்ளைகளையோ கொடூரமான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. எங்கள் ஊரெலாம் அப்படித்தான். ஒரு பையனை பார்த்து அவங்க அம்மா கேட்டுச்சு, நீ எல்லாம் என்னத்தரா படித்த, தூக்கு போட்டு சாகுடா, உன் செட்டு பையன் தான் பாரு +2 எத்தனை மார்க் எடுத்துருக்கிறான் சொல்லி மோசமான வார்த்தையை சொல்லிச்சு. வார்த்தையை விட்டுருச்சு. காலையில் அவங்க அம்மா திட்டுச்சு, மதியம் போய் செத்துட்டான் தூக்கு போட்டுக்கிட்டு. தன்னடக்கம் இல்லாத வார்த்தை. பெத்த மகனை பார்த்து அழுததுக்கப்புறம் நான் பெத்த மகனே நீ தான் பெத்த, எதை சொல்லக்கூடாது அதான் நீ சொன்ன, தூக்கு போட்டு சாகடான்னு சொன்னான்னா அவன் ரோசக்காரன், தாங்க முடியல. அப்போ நம்ம என்ன பேசணும்? மார்க் எடுத்துட்டியா, ஒன்று நீ ஃபெயிலான கூட பிரச்சனை இல்லைப்பா, என் மகன்ப்பா, எனக்கு நீ தான் முக்கியம், நம்ம அட்டம்ப்ட் எழுதி பாஸ் ஆகிடும், கவலைப்படாத. ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் தேவை, தன்னடக்கத்தோடு பேசக்கூடிய வார்த்தைகள் தேவை. தன்னடக்கம் இல்லைன்னா நம்ம அழிஞ்சிருவோம். இந்த வார்த்தை எங்கே போகுதோ அங்கேயும் அழிவுகள் ஏற்படும். இதுதான் ஏசப்பா சொல்கிறார். கடைசியாக பாருங்கள், 1 கொரிந்தியர் 9:27. நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிடாதவாறு என் உடலை கட்டுப்படுத்துகிறேன். திருத்தூர் பவுல் சொல்கிறார், நான் போதிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். இறைச்செய்தி கேட்குற நம்ம வாழ்க்கையில் தன்னடக்கம் தேவைங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தன்னடக்கம் தருவார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மிகவும் மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. உமது ஆவியின் கனிகளில் ஒரு கனியான தன்னடக்கத்தை இந்த இறைச்செய்தி கேட்குற எல்லா பிள்ளைகளுக்கும் தாங்கப்பா. அப்பா எஸ் ஆண்டவரே, நாங்கள் பொன்னையோ பொருளை கேட்கவில்லை, தன்னடக்கத்தை கேட்கிறோம். தன்னையே அடக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தியை தாங்க, ஆற்றலை கொடுங்க அப்பா. இதன் மூலமாய் நீர் எங்களோடு இருப்பீர். தன்னடக்கம் இல்லாமல் பேசுகிற பேச்சுக்கும் செய்கிற செயலுக்கும் ஆண்டவரே நாங்கள் மிகுந்த அதற்கான கூலியை பெற்றுக்கொள்வோம் என்பதை உணர்ந்து நாங்கள் தெய்வ பயத்தோடு வாழ எங்கள் உதவி செய்யும். இந்த இறைச்செய்தி கேட்கிற பிள்ளைகள் மேல் இயேசுவின் நாமத்தினால் தன்னடக்கம் என்ற கனி இப்பொழுதே என் தேவன் தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.